வணக்கம் மாணவர்களே. சூழ்நிலையியலில் நம்முடைய 3ஆம் பாடம் சக்தியின் பயணம். இந்த பாடத்துல முதல்ல நாம தரைவழி போக்குவரத்து வாகனங்களை பற்றி படித்தோம் இல்லையா? இப்போ நீர்வழி போக்குவரத்திற்கு உதவக்கூடிய வாகனங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சக்தியும் அவங்க குடும்பத்தினரும் தொடர்வண்டி மூலமாக சென்னையை வந்து அடைஞ்சாங்க. அங்க நிறைய இடங்களை சுத்தி பார்த்தாங்க. அப்படியே சென்னை துறைமுகத்திற்கும் போனாங்க. அதை பார்த்துட்டு சக்தி, இங்க நிறைய படகுகள் இருக்குதே அப்படின்னு சொன்னான். உடனே அவங்க அம்மாவும், ஆமா, சிறியவையாக இருப்பவை படகுகள், பெரியதாக இருப்பது கப்பல் அப்படின்னு சொன்னாங்க. கப்பல்ல என்ன செய்யலாம்? ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அதிக மக்கள் பயணம் செய்ய முடியும், அதிக பொருட்களையும் எடுத்து செல்ல முடியும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நீரில் செல்லும் வாகனங்களுக்கு சக்கரங்கள் இருக்குதா? நீங்க பார்த்திருக்கீங்களா? சக்கரங்கள் இல்லைன்னா அவை எப்படி நகரும்? பாருங்க, நீர்வழி போக்குவரத்து வாகனங்களுக்கு சக்கரங்கள் தேவையில்லை. இந்த மாதிரி துடுப்புகள் மூலமாக அல்லது மோட்டார் என்ஜின் மற்றும் எரிபொருள் உதவியோடு தான் அவை நீரில் நகர்ந்து செல்லும். சரியா? நீர்வழி வாகனங்களின் வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? இந்த வாகனம் கட்டுமரம். துடுப்புகள் இருக்குது இல்லையா? இதை பயன்படுத்தி தான் இந்த வாகனத்தை செலுத்துவாங்க கடலுக்குள்ள. மீன் பிடிக்க மீனவர்கள் இதை பயன்படுத்துவாங்க. அடுத்து இது வந்து விசைப்படகு. இதுக்கு எரிபொருள் வேணும், அதோட என்ஜினும் இருக்கும் கண்டிப்பா. சரியா? இது மீன் பிடிக்கவும் பயன்படுத்துவாங்க. இப்போ கன்னியாகுமரியில எல்லாம் விவேகானந்தர் பாறையை போய் பார்க்கணும் அப்படின்னா அதுதான் மகிழ் உலா. அந்த மாதிரி ஒரு சின்னதா ட்ரிப் அடிக்கிறதுக்கும் விசைப்படகு தான் பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்து இது வந்து பாய்மர படகு. இதுதான் பாய்மரம்னு சொல்லுவாங்க. இந்த பாய்மரங்களின் உதவியோடு தான் இந்த படகு நகரும். காற்று வீசும் திசைக்கு ஏற்பதான் இந்த படகை செலுத்துவாங்க. இது பயணத்திற்கும் பயன்படும். போட்டிகள்லாம் வைப்பாங்க இல்லையா? படகு போட்டி எல்லாம் வைப்பாங்க. அதுக்கும் இந்த பாய்மர படகுகளை தான் பயன்படுத்துவாங்களாம். அடுத்து இது பாருங்க, கப்பல். எரிபொருள் இருந்தாதான் கப்பல் நகரும். நீண்ட தூரத்திற்கு மக்களையும் பொருட்களையும் ஏற்றிச் செல்ல கப்பல் உதவுகிறது. அடுத்து இது பரிசல். ஏரி, ஆறு இந்த மாதிரி சின்ன நீர்நிலைகளை கடப்பதற்கு பரிசல் பயன்படுகிறது. இதுல 5 முதல் 6 பேர் வரைக்கும் பயணம் செய்யலாம். சரியா? சரி, அவங்க சக்தி, அப்புறம் கயல், கவிதா எல்லாரும் கடற்கரையில நல்லா விளையாடி மகிழ்ந்தாங்க. கவிதா, இந்த பயணம் எவ்வளவு இனிமையா இருக்கு அப்படின்னு சந்தோஷமாக சொன்னான். இங்க ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வாகனங்களின் பெயர்களை எழுதிக்கலாமா? இது கப்பல். இது என்ன வாகனம்? பாய்மர படகு. இது படகு. எழுதிக்கலாமா? அடுத்து வான்வழி போக்குவரத்து வாகனங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சக்தி, கயல், கவிதா அவங்களுக்கெல்லாம் விடுமுறை நாட்கள் முடிய போகுது அப்படிங்கிறதுனால அவங்க உடனடியா திருச்சிக்கு போகலாம் அப்படின்னு நினைச்சாங்க. வேகமாக நம்ம ஒரு இடத்தை அடையணும்னா அதுக்கு வான்வழி போக்குவரத்து வந்து பெரிதும் உதவும். அதனால அவங்க விமானம், வானூர்தி இருக்குது இல்லையா, அதன் மூலமாக திருச்சியை வந்தடையலாம் அப்படின்னு டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க. விமான நிலையம் வந்த உடனே சக்தி, கவிதா, கயல் 3 பேரும் அங்க இருந்த விமானத்தை பார்த்து அப்படியே வியப்படைஞ்சாங்க. இவ்வளவு பெருசா இருக்கு அப்படின்னு. கயல் அங்க விமான நிலையத்துல இருந்த விமானங்கள் தரையில இறங்குறதையும் மேலே ஏறுவதையும் பார்த்து, நானும் ஒரு விமானியாக விரும்புறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட சொன்னா. உடனே அவங்க அப்பாவும், சரிம்மா, உன்னால முடியும், விமானங்கள் எவ்வளவு வேகமா நகருதுன்னு பாரு அப்படின்னு சொன்னாங்க. நம்ம விரைவாக ஒரு இடத்துக்கு பயணம் செய்யணும்னா அதற்கு இந்த விமானங்கள் பயன்படும் அப்படின்னு சொன்னாங்க. சக்தி, விமானத்திற்கு கூட எரிபொருள் தேவையாப்பா அப்படின்னு கேட்டான். அதற்கு அவங்க அப்பாவும், ஆமா, விமானம் இயங்குவதற்கு ஒரு சிறப்பு வகை எரிபொருள் தேவை அப்படின்னு சொன்னாங்க. சரி, வானூர்தி அதுதான் விமானம். வானூர்தியின் வகைகளை பற்றி இப்ப தெரிஞ்சுக்கலாமா? பாருங்க, இது ஹெலிகாப்டர்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் தமிழ்ல உலங்கு ஊர்தி அப்படின்னு சொல்லணும். குறைந்த எண்ணிக்கையிலான மக்கள் இதுல பயணம் செய்யலாம். புயல், வெள்ளம் இந்த மாதிரி சமயம், இயற்கை பேரழிவு, சீற்றங்கள் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரி நேரத்துல மக்களை காப்பாற்றுவதற்கு உலங்கு ஊர்தியை தான் ராணுவத்தினர் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரி சிக்கல்ல மாட்டிக்கொண்டவங்களுக்கு உடனடியாக பொருள் உதவி, சாப்பாடு, துணி அதெல்லாம் கொடுக்கணும்னா அதற்கும் இந்த உலங்கு ஊர்தியை தான் ராணுவத்தினர் பயன்படுத்துவாங்க. சரியா? அடுத்து இது வானூர்தி. இது வந்து இப்போ நகரங்களுக்குள் பயணம் செய்யவும் பயன்படுது. சென்னையில இருந்து டெல்லி போகணும், திருச்சியில இருந்து
சென்னை போகணும் அந்த மாதிரி ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நகரம் செல்வதற்கு வானூர்தியை பயன்படுத்தலாம். அல்லது ஒரு நகரத்திலிருந்து மற்றொரு நாட்டிற்கு செல்லணும் அப்படின்னாலும் என்ன செய்யலாம்? வானூர்தியை பயன்படுத்தலாம். இதில் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் பயணம் செய்ய முடியும். நிறைய பொருட்களையும் இதில் ஏற்றி செல்ல முடியும். அடுத்து இங்க பாருங்க, இவை வெப்ப காற்று பலூன்கள், பாராசூட்னு சொல்லுவோம் இல்லையா? இதன் மூலமாக நம்ம காலநிலையையும் அறிந்து கொள்ளலாம். விளம்பரங்களுக்கும் இவற்றை பயன்படுத்துவாங்க. விளையாட்டு பாராகிளைடிங் அதுக்கும் இவற்றை பயன்படுத்துவாங்க. சரியா? சரி, வானத்துல இந்த மாதிரி வெள்ளை நிற கோடுகளை நீங்க பார்த்திருக்கீங்களா? அது என்னன்னு யோசிச்சிருக்கீங்களா? அந்த வாகனத்திற்கு பெயர் தாரை வானூர்தி. வானூர்தியை விட வேகமாகவும் அதிக உயரமாகவும் செல்வதற்கு இந்த தாரை வானூர்தியை பயன்படுத்துவாங்க. இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம தேசிய கொடியின் வண்ணங்களில் புகையை கக்கிக்கொண்டு சாகசம் செய்கிற இந்த வானூர்தியை நீங்க டிவில பார்த்திருப்பீங்க இல்லையா? ஆமா, இதுவும் தாரை வானூர்தி தான். இங்கிலீஷ்ல ஜெட் அப்படின்னு நீங்க சொல்லியிருப்பீங்க. ஜெட் ஏர்கிராஃப்ட் இதுதான். தமிழ்ல தாரை வானூர்தின்னு சொல்லலாம். சரியா? அடுத்து ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. வானில் செல்லும் வாகனங்களுக்கு சரி குறியிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யலாமா? என்ன படிச்சோம்? ஆமா, வானூர்தி, உலங்கு வானூர்தி படிச்சோம் இல்லையா? இவை இரண்டிற்கும் சரி குறியிட்டுக்கோங்க. பாருங்க, இது நீர்வழி போக்குவரத்து வாகனம், இவையெல்லாம் தரைவழி போக்குவரத்து வாகனங்கள். நமக்கு வானில் செல்லும் வாகனங்களுக்கு தான் சரி குறியிடுகன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால இவை இரண்டிற்கு மட்டும் நாம டிக் பண்ணிக்கலாம். சரியா? நீர்வழி போக்குவரத்து மற்றும் வான்வழி போக்குவரத்திற்கு உதவும் வாகனங்களின் பெயர்களை சொல்லி பழகுங்க. நன்றி மாணவர்களே.